வெல்கம் பேக் ராயல் டெய்ரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இஸ்ரோவுடைய ஜாப் சீரீஸில் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர்ன்ற ஒரு போஸ்ட் டீட்டெயிலை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்கலாம். இந்த போஸ்ட் பர்ச்சேஸ் அண்டு ஸ்டோர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 10 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அரௌண்ட் 56,000லேருந்து நீங்கள் 1,77,000 வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஆன் சேலரி இருக்கும். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஸ்டோர் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டில் நீங்கள் வந்து என்ட்ரு ஆகுறீங்க, இஸ்ரோவில் அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்கன்னா, ஸோ உங்களுடைய சர்வீஸ் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்து வந்து சீனியர் எட் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, சீனியர் எட் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுடைய பே லெவல் வந்து 13 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பே லெவல் 13னா ஸோ நீங்கள் வந்து 1,23,000லேருந்து நீங்கள் வந்து 2,50,000 வரைக்குமே உங்களுக்கு வந்து ஆன் சேலரி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் முழுக்க உங்களுடைய பேஸ்ட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ், வேக்கன்சி அண்டு வந்து குவாலிஃபை அங்கேயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. உங்களுடைய ப்ரொமோஷன் வந்து கெரியரில் வந்து பில்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18+லேருந்து ஓகே 18 அப் டு 18 18லேருந்து நீங்கள் வந்து 35 ஏஜ் வரைக்குமே வந்து நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை த ஐசிஆர்பி எக்ஸாம் இன் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர்ஸ். ஓகே, ஸோ இதோடைய செலெக்ஷன் மெத்தட் எப்படி இருக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருப்பீங்க இல்லையா, மார்க்கெட்டிங் எம்பிஏ மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பீங்களா, குவாலிஃபிகேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மேஜர் பேப்பர்லேருந்து உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து 60 இருக்கலாம், இல்லைனா 100 கொஷின்ஸும் வந்து இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ அண்டு ஜாப் ரிக்ரூட்மெண்ட் செக்ஷன் அவங்க தான் வந்து இதை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எக்ஸாம் பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டும் இருக்கும், ப்ளஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து ரிட்டன் டெஸ்ட்லேயும் வந்து நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணணும், இன்டர்வியூலேயும் மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஸோ ரெண்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரிக்குலம் பேஸ்டு தான் இருக்கும். சரிங்களா? உங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய பேக்ரவுண்ட், உங்களுடைய ஹாபிட், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய மோட்டிவேஷன் இதை பற்றினா நீங்கள் வந்து இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இந்த பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பிஏ இன் மார்க்கெட்டிங் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? மார்க்கெட்டிங் அண்ட் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டில் 1 இயர் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர்வைசரி கெப்பாசிட்டி இன் த ரிலவெண்ட் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கிராஜுவேட். சரிங்களா? கிராஜுவேட். ஓகே, நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஸோ பிஜி டிப்ளமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். ஓகே, பிஜி டிப்ளமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் முடிச்சிருக்கணும். இதோடு நீங்கள் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் 1 இயர் கம்பல்சரி சூப்பர்வைசரி ஆஃப் கெப்பாசிட்டின்ற வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். சரிங்களா? இது வந்து 2வது குவாலிஃபிகேஷன். ஸோ 3வது குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும். சரிங்களா? டிகிரி முடிச்சுட்டு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். ப்ளஸ் வந்து 2 இயர்ஸ் சூப்பர்வைசரி கெப்பாசிட்டியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அதை வந்து மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சரிங்களா? இது 3வது குவாலிஃபிகேஷன். ஸோ 4வது குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ எம்எஸ்சி இல்லை எம்இ நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா ஃபஸ்ட் இயர்ஸ் வந்து சூப்பர்வைசிங் கெப்பாசிட்டர் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஷுட் பி த ஏரியா ஆஃப் த பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 4 குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கம்பல்சரி ஃபார் த போஸ்ட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் ஸ்டோர் ஆஃபீஸர் இன் இஸ்ரோ. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு வந்து புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலோடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய நம்ம இஸ்ரோ, டிஆர்டிஓ, கேட், ஜாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வந்து நம்ம வந்து அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.